ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் குரங்கு பிடல். கமலக்கண்ணன் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்து ஜிப்ரானுடைய இசையில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குரங்கு பெடல். குரங்கு பெடல் படத்தினுடைய டைரக்டர் கமலக்கண்ணன் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சுமீர் பாஸ்கரன் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் சிவநந்தேஸ்வரன். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க காளி வெங்கட் அண்ட் சந்தோஷ் வேல்முருகன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, அண்ட் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, அது அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1980s பீரியடில் இருக்கக்கூடிய கதைக்களமாக அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஊரில் ஒருத்தருக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது, அதனால் எங்கே போனாலும் நடந்தே தான் போவார். அதனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மாற்றணுன்றதுக்காக அவருடைய பையன் வந்து சைக்கிள் கற்றுக்குறாங்க. ஸோ இதுதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இந்த திரைப்படம் வந்து கதைக்களம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஸோ நல்ல சம்மர் வெக்கேஷனில் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க. ஸோ அவங்க அடுத்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 1 month சம்மர் வெக்கேஷனில் அவங்க போடக்கூடிய ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் வந்து ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். அண்ட் அந்த திரைப்படத்தில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா காளி வெங்கட் அவர்கள். ஸோ அந்த ஊரில் எல்லாருமே பொதுவாக சைக்கிள் ஓட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவர் வந்து இது வரைக்கும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டே இருக்க மாட்டார். அதுக்கான முயற்சியும் அவர் எடுக்காததுக்கு காரணம் என்னன்றது தெரியாது. ஸோ எங்கே எவ்வளோ தூரம் போகிறதா இருந்தாலும் அவர் வந்து நடந்தே தான் போகக்கூடியவராக இருப்பார். அவருக்கான பேரே வந்து நடராஜா சர்வீஸ் அப்படின்னே சொல்லுவாங்க ஊரில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும். அண்ட் இதை வந்து கிண்டல் கேலி அவருக்கு வந்து அனுபவிச்சு அது வந்து ரொம்ப சாதாரணமாக அவருக்கு வந்து கடந்து போயிட்டு இருப்பார். இருந்தாலும் அவருடைய மகனாக நடிக்கக்கூடிய சந்தோஷ் வேல்முருகன் அவங்களுக்கு ஸோ ஒரு மாதிரி இருக்கும், என்னது அப்பாவை இப்படி சொல்கிறாங்களே, ஸோ நம்ம கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் சொல்லி கேட்குறேன். எனக்கே சைக்கிள் ஓட்ட தெரியாது, நான் எப்படி சைக்கிள் ஓட்ட சொல்லி தருவேன்ற மாதிரி அவரும் விட்டுருவாரு. சும்மா இந்த 1 month லீவை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு சைக்கிள் கிடைக்கும். அந்த சைக்கிளை வச்சு சைக்கிள் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. ஸோ இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து போட்டு ஓட்டாமல் சைடில் காலை விட்டு பண்ணுவாங்க. அதுதான் அந்த குரங்கு பெடல் அடிக்கிறதுன்னுவாங்க. ஸோ அதனுடைய கான்செப்டை தான் வந்து படத்தினுடைய டைட்டிலாக வச்சுருக்குறாங்க. அண்ட் இந்த படத்தில் அந்த குட்டி பையன் தான் வந்து லீட் ரோல் அப்படின்னு சொல்லலாங்க. படத்தை முழுக்க அவர் தான் வர்றாரு. அண்ட் அவர் வந்து எப்படி கடைசியாக ஓட்ட கற்றுக்கிறாரு, ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு சைக்கிள் கிடைச்சதா இல்லையா, அண்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்துட்டு எப்படி அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு, அண்ட் அதுக்கப்புறமா அவங்க அப்பாக்கே சைக்கிள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த தருணம் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கோட முடிக்கிற விதமாக இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் சொன்னால் காளி வெங்கட் அவர்களும் அண்ட் படத்தினுடைய இந்த லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த குட்டி பையன் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆக்சுவலி ஒரு ஷார்ட் ஃபில்மு. அந்த ஷார்ட் ஃபில்ம் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அண்ட் அந்த படத்தை வந்து ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நிறைய அம்சங்கள், அதாவது ஒரு ஷார்ட் ஃபில்ம்னும் போது ஒரு 15-20 minutesல முடியக்கூடியது ஒரு ஆல்மோஸ்ட் 2.5 hours கொண்டு வந்திருக்கிறதுனா அது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு தேவையான கேரக்டர்ஸ் அண்ட் அந்த கேரக்டர்ஸ்க்கு தேவையான அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கேரக்டராக இருக்குதோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த படத்தை நீக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட்டான ஒரு விஷயம் இந்த படத்துலன்னு பார்த்தா இந்த படத்தினுடைய ஆர்ட் ஒர்க் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த, ஏன்னா 80s அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம கண் முன்னாடி காட்டியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த சினிமோட்டோகிராஃபர் அவருடைய வேலை ரொம்ப பெரிய வேலை, சிவநந்தேஸ்வரர். ஏன்னா ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும் அண்ட் அந்த லாங் வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அது எஸ்டாப்ளிஷ்டான வியூ காட்டக்கூடியதெல்லாம் வந்துட்டு அமேசிங். அதுவும் கிளைமேக்ஸில் அந்த பசங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் மேலே ஒரு பீக்கில் உட்காந்துக்கிட்டு கீழே பார்க்கக்கூடிய அந்த விக்ட்ரி நோட்டோட முடிக்கிறது இன்னும் ஒரு அமேசிங்கான ஒரு ஷாட். பார்க்கறதுக்கு ஃப்ரேம் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இது எல்லாத்தையும் கூடி எல்லாரும் ரொம்ப மகிழ்விக்கிற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரானுடைய ஒர்க். ஏன்னா 80s பேக்ரவுண்டுக்கு என்ன மாதிரியான மியூசிக் கொடுக்கணும் அண்ட் அந்த பையனுடைய ஒவ்வொரு இது சைக்கிள்னால் உடனே கற்றுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு எடுப்போம், விழுவோம், எல்லாம் பண்ணுவோம். அண்ட் சைக்கிள் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் சைக்கிள் கற்றுக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம கிட்ட வந்து சைக்கிள் இருக்காரு அந்த பீரியடில். அண்ட் அந்த சைக்கிள் யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது என்ன சோகம் வரும், அண்ட் மறுபடியும் அந்த சைக்கிள் கிடச்சதுக்கு அப்புறமா எப்படி அவர் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து அழகாக மியூசிக்கில் கொண்டு வந்திருக்கிறார் ஜிப்ரான். அண்ட் அஃப்கோர்ஸ் 80s to 90s வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டலாம் சைக்கிள் இருக்கோ அவங்கள வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற விதமாக தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதே போல தான் இந்த படத்துலேயும் வந்து சைக்கிள் கிடைச்சதுன்னா, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் சைக்கிள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்வியல், அதாவது அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்றத நல்ல ஒரு நோட்டோட சோஷியல் மெசேஜோட முடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய டைரக்டர் கமலக்கண்ணன் அவர்கள். மொத்தத்தில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் குரங்கு பெடல் படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.